நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்களும் வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிர பாஷா பேப்பர் 1 4th லெசன் கிலோனா அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய இஆர்சி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நீங்கள் இஆர்சி படிக்கும் பொழுது இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கான ஸ்டான்ஸா வந்து எங்கே இருக்குது நம்ம புக்கில் அப்படின்றத பார்த்து படித்து வச்சுக்கணும். நமக்கு இந்த ஸ்டான்ஸா தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். ராஜஹட்டி நே ஃபேக் தியே சப் அப்னே ரஜத் ஹேம் உபஹார் லூங்கா வஹி லூங்கா மே மச்சல் கயா வஹ் ராஜ்குமார். ஸோ அந்த ஸ்டான்ஸா தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் தான் உங்களுக்கு ஜஸ்ட் 1 லைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அந்த 4 லைன்னா அந்த 4 லைன்மே தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இஆர்சி படிக்கும்பொழுது எந்த லெசன் இஆர்சி படித்தாலும் அதோட ஸ்டான்ஸாவை எடுத்து ஒரு முறை படிச்சுடுங்க. அப்போது அந்த ஸ்டான்ஸா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இஆர்சி எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு. இது வந்து கிலோனா லெசனா, இல்லை சுக்துக் லெசனா, இல்லை ஷுப்காம்னாலேருந்து வந்திருக்கா, இல்லை சாஹ்லேருந்து வந்திருக்கா, மாலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இஆர்சியோட கொஸ்டின் ஆன்சர் பார்த்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த லெசனில் நமக்கு ஒரு இஆர்சி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கிலோனா, ஆக்சுவலாக கிலோனா அப்படின்னா என்னென்னா டாய்ஸுங்க. குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை பொருட்களை தான், டாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் கிலோனா விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. கவி பரிச்சய். ஸோ ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ். இஸ் கவிதா கே ரச்சயிதானாலும் கவிதானாலும் போயட் தான். சியாராம் சரண் குப்த் ஹை. சியாராம் சரண் குப்த் தான் இந்த போயமுடைய ஆத்தர். ஆப்கா ஜன்ம ஈசன் அப்படின்னா இந்த வருடம் அப்படின்னு அர்த்தம். இந்த வருடம் அதாவது இந்த வருடம்ன்றது இந்த 1895 குறிக்குது. ஈசன் 1895 மே சிர்காவ் மே ஹுவா. சிர்காவ் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. ஆப் ராஷ்டிர கவி மைத்திரி சரண் குப்த் கே அனுஜ் ஹே. இங்கே பாருங்கள், சியாராம் சரண் குப்த் வந்து மைத்திரி சரண் குப்த் இருக்கார் இல்லையா, இவருடைய தம்பி, யங்கர் பிரதர். அனுஜ் அப்படின்னா யங்கர் பிரதர். ஸோ சியாராம் சரண் குப்த் வந்து மைத்திரி சரண் குப்துடைய தம்பி. ஆப் ராஷ்டிரிதா கே பூஜாரி ஹே. இவர் வந்து பாதிரியார், இவர் வந்து ஒரு பிரிஸ்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் போதுங்க இவருது. ஸோ எங்கே பிறக்கிறாரு, எப்போ பிறக்கிறாரு, அவர் யாருடைய தம்பி, அப்புறமா அவர் வந்து ஒரு பூஜாரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க போதும். அப்புறமா அவருடைய க்ரியேஷன்ஸ் ஏதாவது ஒன்று வேணால் எழுதிக்கோங்க. தூர்வாதல், ஆர்த்ரி, பாத்தை, ஏதோ ஒன்று 2 மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாவ். இஸ் கவிதா மே கவி பால் மனோவிக்ஞான் கா சுந்தர் சித்திரன் தேத்தே ஹை. பால் அப்படின்னா பாலக், அதாவது சைல்டுஹுட், சின்ன பசங்களுடைய. மனோவிக்யான் அப்படின்னா அவங்களுடைய சைக்காலஜி, அதாவது பசங்களுடைய சைக்காலஜியை ரொம்ப அழகாக இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. சுந்தர் சித்திரன் அப்படின்னா இலிஸ்ட்ரேட் பண்ணுறது, எடுத்து காட்டுறது. அழகாக இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ராஜ்குமார்க்கோ அதாவது ஒரு வீட்டில் ராஜகுமார், அதாவது ஒரு ராஜா ராணியோடைய ஒரு பையன், அவரை தான் ராஜகுமாரன் சொல்லுவோம்ல, அவன் தான். ராஜகுமார்க்கோ அநேக் ரஜத் அப்படின்னா சில்வர், ரஜத்னா சில்வர். ஸ்வர்ண கோல்டு, அதாவது வெள்ளியாலையும் தங்கத்தாலையும் ஆன பல வேல்யூபிளான பொருட்கள் அவனுக்கு கொடுக்குறாங்க. மூல்யவான் அப்படின்னா வேல்யூபிள். உபஹார் அப்படின்னா என்ன, உபஹார் அப்படின்னா கிஃப்ட். நிறைய கொடுக்குறாங்க, தங்கத்தாலையும் வெள்ளியான ஆன நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க, அவன் விளையாடுறதுக்காக கொடுக்குறாங்க. லேக்கின் அப்படின்னா பட், ஆனால் உஸ்னே சப் குச் ஃபேக் தியா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜகுமாரர் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுறாரு. ஃபேக் தியே அப்படின்னா த்ரோயிங் அவுட், தூக்கி போட்டுறாரு. உசே மிட்டி கா கிலோனா ஹி பசந்த் தா. மிட்டி கா கிலோனானா மண்ணால் ஆன பொருட்கள். அவருக்கு கோல்டால் ஆனதோ சில்வரால் ஆனதோ பிடிக்கல, மண்ணால் ஆச்சுல. அந்த மண்ணால் நிறைய சொப்பு சம்மா செய்வோம், மண்ணால் நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் செய்வோம்ல, அதனால் ஆன கிலோனா, அதனால் ஆன டாய்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசந்துனா ரொம்ப பிடிச்சிருந்தது. इसलिए அதனால் मिट्टी के खिलौना का इशारा करके उसने हट किया मुझे यही खिलौना चाहिए. அதனால் இஸ்லியேனா அதனால், மிட்டி கே கிலோனா மண்ணாலான அந்த டாய்ஸை காட்டி, இஷாரா அப்படின்னா அதை கை காட்டுறது, இதுதான் வேணும் நம்ம காட்டுவோம்ல, இஷாரா கர்கே உஸ்னே ஹட் கியா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஜே யஹி கிலோனா சாயே, எனக்கு இந்த டாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லைன் கண்டிப்பாக எழுதுங்க. முஜே யஹி கிலோனா சாயே, எனக்கு இந்த விளையாட்டு பொருள் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. மண்ணாலான
விளையாட்டு பொருள் தான் வேணும்னு கேட்குறாரு. ஸோ கிலோனாலே வந்து டாய்ஸு, ஒரு ராஜகுமாரர் வந்து கோல்டு சில்வரான அதனாலான வேல்யூபிளான நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு மண்ணாலான விளையாட்டு பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுதான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. சேம் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு வந்து எஸ்ஏ கேட்டாங்கன்னா இதையே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 4 or 5 லைன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.